கிருஷ்ணகிரி பாய்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஊரோட பெருமை, உங்கள் ஊரில் என்னெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குன்னு. கண்டிப்பாக ஒரு நாள் நான் வரேன். மேலுமலைக்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். என்ன கைஸ், தொப்பூர் மாதிரி ஏறிட்டு இருக்காங்க இங்கே எல்லாரும். இதுக்குள்ளே போயிட முடியுமா? எதுக்கு ரிஸ்க், வேணாம். நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் தான் நினைக்கிறேன். சைலன்சர்லேருந்து அவங்களுக்கு சூடாக காற்று வருது, அது என் காலில் படுது அப்படியே. ஐயோ, அங்கேயும் அதே மாதிரி போய்ட்டுருக்காங்களே. இப்போ நம்ம எப்படி தான் போகிறது? கஷ்டப்பட்டு நாமளே போயிட்டுருக்கோம், எப்படி வரான்னு. ஜஸ்ட்டு கைஸ் தட்டியிருப்பான் வந்து. அவன் என்ன தான் அழுத்தினாலும் அந்த வண்டி 120க்கு மேலே போக போகிறதில்ல. ஏதாவது என்ன அவசரம்னு தெரியல. அது சொன்னேன்ல, இந்த ஏரியாவில் வந்து டெரைன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு, அதனால தான் அந்த லாரிங்கெல்லாம் கொஞ்சம் ஏறுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணும். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரில. அட்லீஸ்ட் ஒரு 20 தான் இருக்குன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல எனக்கு. இங்கேயும் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்களா, ஏதோ ரோடு போட்டிருக்காங்களாட்டிருக்கீங்க மேலே. லைக் பேட்ச் ஒர்க் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். லாங் வெஹிக்கிள் கீப் 30 feet டிஸ்டன்ஸ் வச்சுட்டா போச்சு. ரோட்டில் ஆக்சுவலாக அந்த கோடு இருந்தால் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். கரெக்டாக இந்த சைடு போகிறது என்ன ஏதுன்ட்டு. இப்போ கோடெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஏன்னா மேலே பேட்ச் ஒர்க் ரோடு போட்டிருக்காங்கல்ல, அதனால தான். கிலோமீட்டரே எனக்கு தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக நம்ம வந்து ஒரு 5 o'clock வசூலில் நிறுத்தோம். ஒரு 30 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். இன்னொரு 20 கிலோமீட்டர் எப்படி கன்ஃபார்ம் இருக்கும். கிருஷ்ணகிரி பாய்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஊரோட பெருமை, உங்கள் ஊரில் என்னெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குன்னு. கண்டிப்பாக ஒரு நாள் நான் வரேன். இதுவும் புது ரோடா, அந்த மெடிக்கல் காலேஜ் ரோடு? இல்லை அதுவா என்ன? ஆஹா, புது பிரிட்ஜ் ஒன்று போட்டுட்டு இருந்தாங்களே, அது எப்போயோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. இனி இந்த ரோட்டில் வந்து ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் பாக்கி இருக்குது. நம்ம அந்த கோபிச்சந்திரம் பிரிட்ஜை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா போதும், பாதி டிராஃபிக் குறைஞ்சிடும். ஓகே, கரெக்டாக இப்போ தான் அந்த மேலுமலைக்கு வரோம். இது வந்து நம்மளுக்கு டவுனு. அந்த சைடு வரும்போது தான் வந்து அப்பா நம்மளுக்கு வந்துருக்கும். கிருஷ்ணகிரி இன்னொரு 16 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 16 கிலோமீட்டர் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல், டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு 10 minutesல போயிடலாம். 37க்கு நம்ம கிருஷ்ணகிரி ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5:27. இந்த பிரிட்ஜ் தான் நினைக்கிறேங்க. இதுவும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆமாம், இது புது பிரிட்ஜ் தான். இதுவும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னும் கோடு போடுறது தான் பாக்கின்னு நினைக்கிறேன். அதுவும் போட்டுருவாங்க போக போக. இன்னும் ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்தது, அதுவும் வந்து போட்டிருப்பான். அதான் ஃபஸ்ட்டே அதானே போட்டாங்க. ஆனால் நம்ம என்ன தான் 140 போனாலும் நம்ம இந்தியன் ரோட்ஸில் எங்கேயோ ஒரு இடத்துல டைம் வேஸ்ட்டாக தான் போகுது. இவர் வந்து முறுக்கிட்டு போயிட்டு இருந்தார். முன்னாடி ஒரு டியூக்கர் போகிறார்ல, முறுக்கிட்டு பறந்து போயிட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக நம்மளோட ஃபேஸ்க்கே வந்துட்டார் அவரும். ஆக்சுவலாக இது வந்து மேலுமலை, நம்மளுக்கு வந்து ஃபுல் டவுனு. இப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுனாக நம்மளுக்கு வந்துருக்கும். இந்த அப்பாச்சி காய் எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல. இங்கேயும் யானைங்கள்லாம் வரும் கைஸ். அங்கே வாட்ச் டவர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், யானை பார்க்குறதுக்கு. NH44 இங்கேயும் புது ரோட்ஸ் எல்லாம் மேலே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம பாருங்கள்,
30-40 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு அண்டர் 30 மினிட்ஸில் நம்ம வந்துட்டோம். 30 மினிட்ஸ்க்கு 1 நிமிஷம் கம்மியாகவே வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக் இருந்தோம். இதே பெங்களூர்லலாம் நீங்கள் இந்த மாதிரி 30 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு சாலிடாக எப்படி பார்த்தாலும் 3 ஹவர்ஸ் ஆகிரும். 10 கிலோமீட்டருக்கு 1 ஹவர் எப்படி ஆகுது. மேலுமலை எக்ஸிட் வந்துட்டோம். மேலுமலை வெளியில் வந்தாச்சு. ஃபுல்லாக மேலே ரோடு மேலே ஒரு ரோடை போட்டு ஸ்மூத்தாக இருந்த ரோடும் இப்போ ஆடி 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 போயிட்டுருக்கு. கிடு 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 கிடுன்ட்டு டிரைவர் பறக்குது. ஃபுல் லோடில் வர போகிறாங்க வயசு. ரெனால்டோட அந்த 1000cc இன்ஜின் வேறு லெவலாகிட்டுருக்கு. ஏன்னா அவங்க இன்ஜினியரிங்கெல்லாம் குறைய சொல்ல முடியாது. யோசிக்காமையா பண்ணியிருப்பானுங்க. வந்துட்டோம் கிருஷ்ணகிரி. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு மலை தெரியுதுல்ல ஆப்போசிட்டில், அந்த மலை தான் கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன். டோல்கேட் இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான்.